வேண்டும் வேண்டும் நமக்கான நீதி வேண்டும் வேண்டும் நமக்கான நீதி வேண்டும் வேண்டும் என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி. நான் முல்லைத்தீவிலே சிலாவத்தை என்னும் கிராமத்திலே வசித்து வருகின்றேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றது. என்னுடைய கணவர் பொக்கனையில் இறுதியாக நான் கண்டது. அந்த சமயத்திலே எனக்கு கடைசி குழந்தை 2009 முதலாம் மாதம் 6ஆம் தேதி கிடைத்தது. 2009 3ஆம் மாதம் 18ஆம் தேதி இவரை கடலில் நேவியால் பிடித்து செல்லப்பட்ட இழுத்து பலாத்காரமாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த வகையில் எப்படி சொல்கிறத, என்னுடைய கணவர் எனக்கு தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லி தான் வீட்டை விட்டு போனவர். போகும்போது கடலில் வச்சு நேவி பிடிச்சிட்டான். நேவி பிடிக்கும்போது தொழிலுக்கு போன 2 போட் கண்டது. இவரை நேவி பிடிச்சி வள்ளத்தால் போன போட்டால் இறக்கப்பட்டு, அதே நேரத்தில் கடலில் உடுப்புகள் கலட்டப்பட்டு 2 கையையும் கட்டி, அந்த பின்புறம் கையையும் கட்டி அதை கும்பிட்ட 2 கையும் எடுத்து கும்பிட்டவர் தன்னை விட சொல்லி, அந்த நேரத்திலையும் அந்த நேவி போட்டில் தூக்கி எறியப்பட்ட சம்பவம் 4 பேர் பார்க்கப்பட்டிருக்கிறான். உடனே நான் மாத்திரன் ஐசிஆர்சிக்கு போய் அறிவித்தேன். நான் இப்படி என்னுடைய கணவர் கடலில் போய் நேவி பிடிக்கப்பட்டிருக்கு, எனக்கு உடனடியாக பதில் வேணும், இல்லாட்டி நான் தேடி போகிறதுக்கு எனக்கு அனுமதி தர வேணும்ட்டு தாங்கள் அந்த தேர்வை மட்டும் சொல்லி போட்டு 2018 நான் 3ஆம் மாதம் 18ஆம் தேதி நான் பதிவு செய்தேன்னா 21ஆம் தேதி அதே மாதம் 21ஆம் தேதி ஐசிஆர்சியால் எனக்கு தகவல் தரப்பட்டது. அப்படின்னு சொன்னால் விளம்பரி பத்திரிகை. ஆனால் விளம்பரி பத்திரிகை இங்கே இல்லை, யாழ்ப்பாணத்தில் என்னுடைய உறவுகள் பார்த்துட்டு எனக்கு அறிவித்தவை. அதே நேரத்தில் எல்லா நியூஸ்கள்லேயும் இலங்கை நியூஸ், அந்த புலிகரங்குரல், அப்படி எல்லா நியூஸ்லேயும் இவரை பிடிச்சி கொண்டு போனதுட்டதை வெளிப்படையாக அறிவித்தது. இந்த வகையில் பிடிக்கப்பட்டு இந்த அடையாளத்தோடு தான் அவர் போகப்பட்டது. அப்போ நான் தேடி என்னாலேயே இல்லாது உண்மையில் தேடி போகும்போது எனக்கு ரவுண்ட்ஸ் பட்டது. மாத்திரனுக்கு ஐசிஆர்சியோட 15 போட்டு நான் வரும்போது எனக்கு முள்ளந்தண்டிலே ரவுண்ட்ஸ் பட்டு, அந்த முள்ளந்தண்டு காயத்தோடு எனக்கு பொடியல் ஒரு 6-7 பொடியல், சின்ன ஓரளவு வயசு பொடியல் நான் விழுந்து போனேன். அந்த நேரம் தூக்கி பலியமடம் பாடசாலையில் வைத்தியம் மருந்து கட்டி போட்டு என்னை வீட்டை கொண்டு விட்டவே. ஆனால் அப்படி இருந்து நான் அந்த காயத்தோடு தான் அவரை தேடினேன்னா அந்தலாம் செல்விச்சு காயம். இது உண்மையிலே ஐசிஆர்சி எனக்கு அறிவிச்ச அப்புறம் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்று சொன்னால் அவர் பிடிபட்டுட்டார், அவரை பற்றி தகவல் கிடைச்சிடுது, நான் இப்படியாவது போய் ஆளை மீட்டுடுவேன். நேவி அறிவிச்சிருக்குது, நேவி பிடிச்சது மற்றது திருகோணாமலையில் தான் ஐசிஆர்சி நின்றவியல். அப்போ அவியல் அறிவிக்க காயப்பட்டவை இறந்தவியல் அறிவிக்க இந்த மனுஷனம் பிடிச்சதும் அறிவிச்சிருக்கணும். அப்போ அதை அவ்வளோத்தையும் நம்பி நான் போய் தேடி என்னுடைய காயத்தோடையும் என்னுடைய புள்ளியலின் அந்த வலு குறைஞ்ச இதோடையும் தான் நான் தேட போனேன். தேடியும் எனக்கு அவர் கிடைக்கல. என்னுடைய ஒரு சொந்த மச்சான் யாழ்ப்பாணம், அவர் என்னுடைய கணவர் பிடிபட்டது 2018 3ஆம் மாதம் 18. அவர் அதே மாதம் 19ஆம் தேதி இரணப்பாலைக்கால உள்ளுக்கு போய் ஆமிக்காரன் ஏற்றி வவனியா கொண்டு போகும்போது என்னுடைய கணவர் அந்த வவனியா முகாமுக்கால இருந்து வெளியால் கொண்டு வந்ததை கண்ணால் கண்டது சாட்சி என்னுடைய சொந்த மாமாண்ட மகன். அவர் கண்டு தான் எல்லாருக்கும் சொன்னது. நான் சுரேஷை கண்டு, அவருக்கு என்னுடைய மனுஷனுக்கு மரிய சுரேஷை விட சுரேஷிட்டா தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் சுரேஷை கண்டதுட்டு அவள் இந்த வீட்டை எல்லாருக்கும் சொல்லுங்கோட்டு சொல்லி அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ வேறு யாரையும் சொல்கிறத விட இந்த சொந்தம் கண்டதுட்ட ஒரு தத்துணிவு எனக்கு கூட வந்துட்டுது. அப்போ அவரை வாகனத்தில் உள்ளாலேருந்து ஏற்றி கொண்டு போய்க்க இவைய உள்ளுக்கும் கொண்டு போயிடும். அப்போ கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அவர் என்னுடைய கணவர் தான் இருக்கிற நெட்டு எங்களுக்கு சொன்ன ஒரு குரல் தான் அவருக்கு கேட்டது. அப்போ அந்த நம்பிக்கை இன்று வரைக்கும் நான் கைவிடையில. இந்த போராட்டத்தை விட நான் படுற துன்பம் வறுமை உண்டு, மனச்சோர்வு, உடல் வலு இல்லை, அவமானம், அப்படி அந்த பல பக்கத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். இல்லை எல்லோரும் கண்டிருப்பியல் இப்போ இலங்கை இராணுவத்தால் போராட்டங்களை உடைக்கிறதுக்கு பல
சதிக செய்து எங்களை வந்து துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த துன்புறுத்தல் மத்தியிலையும் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். இந்த நேரத்தில் வந்து எனக்கு என்னுடைய கணவர் வர வேணுமிட்டது. இதில் வந்து இப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் காணாமல் போன விஷயம் இல்லாமல் செய்ய வேணும்ட்டு குறியாக நிற்கிறார்கள். இந்த குறியாக நிற்கும் போது நான் இப்போ இன்னொரு தேத்தனி கடை தான் போட்டிருக்கிறேன். சின்னொரு கேண்டீன் ஒரு வைத்தியசாலையில் இருந்து புறப்பட்டு அந்த கேண்டீனை நடத்துகிறேன். எனக்கு தனி வாழ்வாதாரமாக நான் செய்தால் தான் இந்த போராட்டம் வாழ்வாதாரத்தை நான் நடத்தலாம். பொறுமதியாக இந்த ஷர்ட்டை நாங்கள் உயிரினும் மேலாக வந்து அவற்றை உயிராக நேசிக்கிறது நானும் பிள்ளைகளும் இந்த ஷர்ட்டு மட்டும்தான். இந்த ஷர்ட்டு வந்து கடைசி மட்டும் அவற்றை உடம்புல இருந்து என்னோட உயிர் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்குது. இந்த போராட்டம் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய தடையாகவும் தலைவலியாகவும் இருக்குது. ஆனால் இந்த போராட்டம் மட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் மட்டும்தான் நிலைச்சு நிற்கிது இந்த நாட்டில். வந்து என்னோட சொன்னால் பாதிக்கப்பட்ட தரப்பு சாத்தியங்களோடு இருக்கிறதால இலங்கை இராணுவம் ஒரு தரலையும் கை வைக்க இல்லாத மறைமுகமாக பிரச்சனையில கொண்டு போயிடும். அந்த வகையில் நாங்கள் ஒருபோதும் அந்த போராட்டத்தை விட போகிறதும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட உயிரைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சம்பளத்துக்கு ஆரம்பிட்டால் நாங்கள் ஓடலாம், பெருட்டினா மட்டும் இல்லை சம்பளம் கிடைக்கலாட்டு ஓடலாம். இந்த எங்கெந்த மனச்சாட்சியும்படி எந்த உறவை நான் கிடைக்க போகணும்ன்றது தான் இந்த போராட்டத்தின் உண்மையான காரணம். அப்போ எங்களுக்கு நீதி தான் கிடைக்கணும். நிதியை நாங்கள் கேட்டு ஓடையில்லை இதுவரைக்கும், இப்பவும் ஓடையில்லை. நீதிக்காக போராடுகின்ற நீதி கேட்டால் எங்களோட உயிரங்களுக்கு கிடைக்கணும். இல்லை அவர்கள் என்ன செய்தது இல்லாட்டி கொண்டீர்களா இங்கே என்ன செய்த நீங்களோட அடையாளப்பட்ட காணாமலாக்கப்பட்ட நாட்டில் இலங்கை 2வதும் நிலைச்சி நிற்கிற போராட்டமும் வலிந்து காணாமையாக்கப்பட்ட போராட்டம். இந்த ரெண்டும் எங்கெண்ட மன உறுதியும் எங்கெண்ட உயிரும் தான் பொறுமதியாக அதில் காட்டியிருக்கு. இவ்வாறு ஜனாதிபதி யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை. இது சர்வதேச பொறிமுறை நீதிக்கு போய் எங்களுக்கான சரியான நீதியை பெற்றுத்தர வேணும். இனி யார் அது தமிழராக இருந்தாலும் சரி, முஸ்லீமா, சிங்களா, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை. தமிழர் வந்தாலும் அவையும் ஜனாதிபதியாகத்தானே வர வேணும். எங்களுக்கான நீதி சர்வதேச விசாரணை, சர்வதேசத்தில் வந்து பப்ளிக்காக அவைக்கு எங்களுக்கு இந்த முடிவு சொல்ல வேணும்.